ரீசெண்டா அண்டர் 20K என்னெல்லாம் பெஸ்ட் மொபைல் இருக்குன்னு போட்டிருந்தோம். நிறைய பேர் கேட்டது 30K சொல்லுங்க அப்படின்னீங்க. நானும் லிஸ்ட் எடுத்தா லிஸ்ட் பெருசா போயிட்டு இருந்தது. ஸோ அதனால 25K இன்னைக்கு பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் 30K பெஸ்ட் மொபைல் என்ன இருக்குன்றது வீடியோ வந்துடும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க அண்டர் 25K என்னெல்லாம் பெஸ்ட் மொபைல் இருக்குன்றத பார்க்கலாம். கம்மி பிரைஸ்ல இருந்து அடுத்தடுத்து என்னென்ன மொபைல் அப்படின்னு பார்க்கலாம். அதுலயும் Vivo iQOO வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா iQOO Z10 அப்படி இல்லைன்னா Vivoவோட T4 ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பெக்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பிரைஸ் கூட ஈக்குவல் தான். இந்த போனோட மிகப்பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி தான். எனக்கு பேட்டரி லைஃப் தான் ரொம்ப முக்கியம் ப்ரோ. அடிக்கடி சார்ஜ் எல்லாம் போட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அதுவும் அவுட்டோர்ல அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ரீசன் பார்த்தீங்கன்னா 7300 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 0 to 100% 80 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு சார்ஜ் ஆயிரும். அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கூட 2 நாள் தாராளமா பேட்டரி லைஃப் வருது நார்மல் யூஸ் பண்றவங்களுக்குலாம். அண்ட் பீக் பிரைட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5000 nits கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்ல எல்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு செம சூப்பரா இருக்கும். அண்ட் டிஸ்பிளே சைஸுமே 6.77 inch ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10-bit டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ்மே பெஸ்டா இருக்கு. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது 7S Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டெய்லி யூஸ் வந்து லேக் ஃப்ரீயா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும், கொஞ்சம் அப்பப்போ தான் ப்ரோ கேம் பிளே எல்லாம் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கும் இது சூட்டபிளா இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வருது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் பேக் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. கேமராவோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் Vivo நோனே சூப்பரா இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆவரேஜா தான் இருக்கு. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 22000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஃபோன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் கிடையாது. உங்களுக்கு பேட்டரி லைஃப் தாறுமாறா இருக்கணும், டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸுமே வந்து டெய்லி யூஸ்க்கும் சரி கொஞ்சம் கேம் பிளே பண்றதுக்கும் ஓகேவா இருக்கும்னு நினைச்சாதான் இது செட் ஆகும். கேமரா இதெல்லாம் அந்த அளவுக்கு பெஸ்ட் இல்லை. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட ஓவராலா எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் எதிர்பார்க்குறீங்கன்னா மோட்டோவோட H60 ஃபியூஷன் மொபைல் நீங்க ட்ரை பண்ணலாம். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.7 inch 1.5K POLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 10-bit டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட ரியலாகவே ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவா இருந்தது யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த ஒரு ஃபோனில் முக்கியமாக IP68 and 69 கொடுத்துருக்காங்க. வித் மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டோட இருக்கு. நமக்கு ரிவ்யூ வந்தப்பெல்லாம் அது என்ன பாடுபடுத்தணும்னு உங்களுக்கே தெரியும். கீழே போடுறதா இருக்கட்டும், படியில் உருட்டி விடுறதா இருக்கட்டும், தண்ணிக்குள்ள போட்டு எல்லா டெஸ்ட் பண்ண வரைக்கும் இன்னுமே ஆஃபீஸில் ஃபோன் இருக்கு. ரொம்பவே சூப்பராக தான் வேலை பார்த்துட்டு இருக்கு. அண்ட் இதை தவிர முக்கியமாக ப்ராசஸர் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லி யூஸ்க்கும் அப்பப்போ கேம் பிளே பண்ணுறவங்களுக்குமே இது வந்து சூட்டபிளாக இருக்கும். டார்கெட்டோட இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமிங் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர மொபைலில் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி 5500 mAh 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு 100% சார்ஜ் ஆயிரும். இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் யூஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் கிடைக்கும். பெட்டரான பேட்டரி லைஃப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதை தவிர மற்ற எல்லா ஃபோன்லையுமே பெட்டராக இருக்கு பேட்டரி லைஃப். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்பிளேவும் 16 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே உங்களுக்கு கிடைச்சிரும். கேமரா செட்டப் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் பேக் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணி மேக்ரோ போட்டோஸ் எடுத்துக்க முடியும். டெப்த் சென்சாராவுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமராவுமே நல்லா இருக்கும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 23000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு ஓரளவுக்கு ஆல்ரவுண்டரா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இது சூட்டபிளா இருக்கும். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும் ப்ரோ. அதே சமயம் எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் எல்லா ஃபீச்சரும் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ரியல்மியோட P3 அல்ட்ரா மொபைல் நீங்க ட்ரை பண்ணலாம். இதுல டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.83 inch 1.5K AMOLED டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையுமே வருது. இதுல ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது Gorilla Glass 7 கொடுத்துருக்காங்க. IP68 and 69 கொடுத்துருக்கனால தெரியாம கொஞ்சம் கீழே எல்லாம் போட்டாலும் மொபைல் வந்து அந்த அளவுக்கு அடிப்படாது. ஆனா அதே மாதிரி தண்ணியில தெரியாம போட்டிங்க அப்படின்னாலுமே எடுத்துட்டு தொடச்சிட்டு தாராளமா யூஸ் பண்ணலாம். பட் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷன் தான். இதை போய் வாரண்டியில கவர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா போன் ப்ராப்ளம்னா கவர் ஆகாது. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 அல்ட்ரா ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நான் கேம் பிளேலாம் அதிகமாக ப்ளே பண்ணுவேன் ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னாலுமே கொஞ்சம் கேம் பிளேவுமே நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம். லேக் ஃப்ரீயாக வந்து ப்ளே பண்ண முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 15 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வருது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 நாளைக்கு மேலேயே உங்களுக்கு தாராளமாக பேட்டரி லைஃப் கிடைக்கும் நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில். அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் பேக் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் எடுக்கிறதுக்குமே கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப்புமே டீசெண்டாக இருக்கு, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 24000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு கொஞ்சம் எனக்கு ஆல்ரவுண்டராக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ரியலாகவே சூட்டபிளாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கனால இந்த பிரைஸ்
வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. எக்ஸாக்டான பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வியூ ப்ராடக்ட்ல வந்து லிங்க் ஆட் பண்ணிருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதே 24,000 ரூபாய் பட்ஜெட் ப்ரோ ரியல்மி வேணாம் வேற சொல்லுங்க அப்படின்னா போக்கோவோட X7 ப்ரோ மொபைல் நீங்க ட்ரை பண்ணலாம். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச் 1.5K AMOLED டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் 7i வந்து கொடுத்துருக்காங்க. IP68 இருக்கு, 69மே இருக்கு. தண்ணியில் போட்டாலுமே எந்த பிரச்சனையுமே வராது. இதையுமே பார்த்தீங்கன்னா லைவா எல்லாமே டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருந்தேன், நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8400 அல்ட்ரா ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேம் பிளேலாம் அதிகமாக ப்ளே பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் 6550 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 71 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 நாளைக்கு மேலேயே தாராளமாக பேட்டரி லைஃப் கிடைக்குது நீங்க நார்மல் யூஸ்லாம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 16 5G பென் சப்போர்ட்டோடமே வருது. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறது இந்த ஃபோனுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கவும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் போட்டோ அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா டீசென்ட்டாகவே இருந்தது. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 24,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஃபோனை நீங்க சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 25,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா OnePlusல இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண Nord CE5 மொபைல் நீங்க சூஸ் பண்ணலாம். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.77 இன்ச் ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10-bit டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்ரவுண்டர்லேயே ஒரு குறையா இருக்கிறது இதில் IP68 69 இந்த மாதிரி கொடுக்காம இருக்காங்க. ஸோ தண்ணில எல்லாம் டைரக்டா போட முடியாது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த ஒரு மொபைலுக்கு. ப்ராசர் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 அபெக்ஸ் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே டெய்லி யூஸ் பண்றதுக்கும் சரி கேம் பிளேலாம் பண்றதுக்குமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியுமே தாறுமாறா 7100 mAh வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடமே வந்திருந்தது. 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 92 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது நார்மல் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட 2.5 நாள் வரைக்குமே பேட்டரி லைஃப் கிடைச்சிருந்தது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 10 5G பென் சப்போர்ட்டோடமே வருது. 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலும், பேக் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது, ஒரு சில குறைகள் இருக்கு. அதை தவிர பார்க்கும்போது ஓவராலா பெஸ்ட்டாவே இருந்தது. இந்த லிஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய மோஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தது தான். டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் வீடியோக்கான லிங்க்லாம் கொடுக்குறேன், ஓனே செக் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாவே ஃபோன் வாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.